வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ரொம்ப குயிக்காகவும் அழகாகவும் போடுற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இது. எல்லாருமே ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பஃப் வேணால் பஃப்பு, இல்லை ட்விஸ்ட் பண்ணி முதல்ல நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் சைடில் சென்டரில் கொஞ்சமாக முடி எடுத்து கொஞ்சம் ரோல் பண்ணணும். அதாவது ரோல் வந்து நீங்கள் அப்படியே ரோல் பண்ணலாம் முடிய, இல்லைனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஹேர் கிடைக்கிது பன் மாதிரி, இதை வச்சு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஹேர் பின்னால் நல்லா செக்யூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை பன்னு தெரியாத மாதிரி முடி நல்லா விரித்து விட்டுருங்க. அது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 ஹேர் பின்ன்றதை 4 ஹேர் பின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைட் பார்ட்டிஷன் ஹேர் எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு ஹேரை சைட் பார்ட்டிஷன் கொஞ்சம் ஹேர் எடுத்து நம்ம ஏற்கனவே போட்ட பன்னை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு நல்லா கோம் பண்ணி விட்டுக்கோங்க. அது துண்டு முடி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்ப்ரே அடிக்கிறேன். ஸ்ப்ரே இல்லைன்ட்டு பரவாயில்ல, நீங்கள் ஹேர் ஜெல் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தண்ணியில் கோம்பு வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கோம் பண்ணிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போய் அந்த பன்னுக்கு சைடில் நல்லா செக்யூர் பண்ணிவிடுங்க. யூபினை வச்சு செக்யூர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1க்கு 2 கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி ரிமைனிங் ஹேர் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடுக்குள்ளே ஹேர் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதையும் நல்லா க்ராஸாக கோம் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் க்ராஸாக வச்சுட்டு நீங்கள் ஹேரை கோம் பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக உங்களுக்கு கோம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோம் பண்ணியாச்சு. அந்த பன் மேலேயே வச்சு இதையும் நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். கொண்டு ஊசி குத்தும் போதும் நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த பன்னும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுற ஹேரோடையும் உள்ளே ஏற்கனவே இருக்கிற ரிமைனிங் ஹேர் இருக்கு இல்லையா, மண்டை மேலே மண்டையில் குத்தாமல் அந்த ஹேரை சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் குத்தாமல் க்ராஸாக குத்துனிங்கன்னா தான் அந்த கொண்டு ஊசி நல்லா க்ரிப்பாக நிற்கும். இப்போ மீதி ரிமைனிங் முடி இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சின்ன ரோல் மாதிரி பண்ணி ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி அந்த சென்டரில் பன்னுக்கு கீழே செக்யூர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி ஈஸி, இது யார் வேணாலும் பண்ணிடலாம். அது நகராமல் இருக்கிறதுக்காக கொண்டு ஊசியோ இல்லைன்னா ஹேர் பின் வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கிற அந்த ரிமைனிங் ஹேரையும் எடுத்து இதே மாதிரி கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணி இதையும் நல்லா ரோல் பண்ணி இப்போ ஏற்கனவே வச்ச அந்த பார்ட்டிஷன் கீழே இதை ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. அவ்வளோதான். இப்போ 2வது முடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஹேரை கொஞ்சம் எடுத்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ரோல் பண்ணி சென்டரில் ஏற்கனவே வச்ச கேர்ள்ஸ்க்கு அடியில் வைக்கணும், வச்சு செக்யூர் பண்ணணும். நீங்கள் முடி எடுக்கும் போதும் ஒரே மாதிரி கொஞ்சம் தின்னாகவே எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஹேரோட லென்த்து டென்சிட்டி பொறுத்து உங்களுக்கு இந்த கேர்ள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்கள் பார்க்குறதுக்கு. இது வந்து மீடியம் ஹேர் இருக்கவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் முடி எடுத்துகிட்டு வந்து அது கேர்ள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே ரிமைனிங்காக இருக்கிற அந்த மீதமுள்ள முடியில் தான் சென்டராக பார்த்து நீங்கள் கீழே வச்சுக்கிட்டே வரணும். அது 2 பக்கம் மாறி முடி எடுக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டதும் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்டதும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. கடைசியாக இருக்கிற ரிமைனிங் ஹேரையும் இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் பண்ணவுடனே ஃப்ளவர் வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்கலாம், ஒரிஜினல் ஃப்ளவரும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் அட்டாச்மெண்ட் வைக்கிறேன். நம்ம சென்டரில் என்ன அட்டாச்மெண்ட் வைக்கிறோமோ அதில் இருக்கிற அதே பீட்ஸையே வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் லைனாக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் அட்டாச்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.